கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்களே, சுத்தமாக எதிர்பார்க்கல. அஃபிஷியல் ஓட்டிங்கார அப்படியே தலைகீழ மாறி போய் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சம்பவம் பண்ணுறீங்க போங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் சும்மா ஓட்டுக்களை போட்டு தாறுமாறான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ வெனஸ்டே ஆயிடுச்சு இன்னும் வீடியோ போடாமல் இருக்கீங்களே ப்ரோ, அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, யார் எலிமினேட் ஆக போகிறா, யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, டபுள் எலிமினேஷனா சிங்கிள் எலிமினேஷனா எல்லாத்தையும் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ டிஎம்ஸ் இன்ஸ்டாவில். ஸோ வந்தாச்சு வீடியோட, அதுவும் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரோட வந்துட்டேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நான் தான் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் இன்றைக்கி அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துருமா. பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் ஐப்பு தட்ட மாட்டீங்க, பார்த்து தட்டி விட்டுக்கோங்க. வீடியோவில் போகலாம். எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்து வருவோம், இப்போ லாஸ்ட்லேருந்து போயிடலாமா, யார் டேஞ்சரில் இருக்கான்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்லேருந்து போயிடுவோம். ஸோ லாஸ்ட்டில் யார் ப்ரோ இருக்கா, நீங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இவங்க தான் லாஸ்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி. அவங்க தான் அஃபிஷியலியும் லாஸ்ட்டில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. இந்த வாரம் அவங்க வெளியே போகிறது 95%, 95 இல்லை 100% உறுதின்னு சொல்லிடலாம். என்ன ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க போன வாரமே போக வேண்டியது. பிரவீன் ராஜ் ஏன் வெளியே அமைச்சாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு காரணம் சொல்லியிருந்தேன், இப்போ இன்னொரு காரணம் இருக்குது. என்ன விஷயம்னா, நம்ம விஜிஎஸ் அவர்கள் சரி, நம்ம பிக் பாஸ் அவர்களும் சரி, நிறையா விஜிஎஸ் அவர்களும் சொல்லியிருப்பாரு, எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் நீங்கள் போகிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். பிக் பாஸுமே உங்களோட பயணம் முடிந்ததுன்னெலாம் சொல்லியிருக்க மாட்டார். அப்புறம் அந்த பேட்சையுமே கழட்டிருக்க மாட்டார் நம்ம பிரவீன் ராஜ் கிட்ட. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிரவீன் ராஜ் இஸ் கம்மிங் அகெயின், ஓகேங்களா. ஸோ ரீஎன்டர் ஆக போகிறாரு. அது எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் ரம்யா அவர்களுக்கு பாயசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுக்களே இல்லை, சுத்தமாக இல்லை அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோமா. அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. சுபிக்ஷா அவர்களுக்கும் ஓட்டுகள் இல்லை. சுபிக்ஷா அவர்களுக்கும் ரம்யா அவர்களுக்கும் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 1500 வாக்குகள்ங்க. 1500 வாக்குகள் தான். இப்போ சுபிக்ஷாவும் டேஞ்சர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபிக்ஷாவும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ சுபிக்ஷா அவர்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரம்யா ஃபேன்ஸ் இன்னும் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே போய்ட்டு சுபிக்ஷா அவர்கள் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுபிக்ஷாவும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. சுபிக்ஷா ரம்யா லாஸ்ட்டில் இருக்காங்க. ரம்யாவுக்கு மேலே சுபிக்ஷாவுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அக்கா, அன்பு கேங்கின் தலைவி, ஓகேங்களா. ஸோ அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே பெருசாக இல்லைங்க, அவங்களுமே டேஞ்சர் ஜோன் தான். என்ன கேட்டிங்கன்னா அவங்களுமே டேஞ்சர் ஜோன் தான். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வாரம் அவங்க வெளியே போவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க, இந்த வாரம் போக மாட்டாங்க கனி அவர்கள். பட் ஆனால் இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் கண்டிப்பாக அவங்க பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா அந்த மாதிரி தான் உள்ளாடிட்டு இருக்காங்க. கேமே ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ கனி அவர்களும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் தான் டேஞ்சர் ஜோன். அது யார் ப்ரோ நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எல்லாருமே அவரோட எதிர்பார்த்து ஓட்டு போட்டுருந்த அந்த கண்டஸ்டன்ட் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமியானா, ஓகேங்களா. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, கேமியானான்னு சொல்லி ஒரு பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுக்கள் இல்லை, சுத்தமாக இல்லை. நான் சொன்ன மாதிரி மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது ஃபேக்குன்னு சொல்லி அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அது ஒரு வாரத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. நம்ம வியானா பயங்கரமான எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதுவும் ஒரு கிளிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கு கேமராக்கு முன்னாடி. அங்கே வந்துட்டு சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா கிட்டே சொல்கிறேன், கேமரா ஃபோக்கஸ் ஆகுதா பாரு சுபிக்ஷா, கேமராலாம் ஃபோக்கஸ் ஆகலன்னு சொல்லி நம்ம சுபிக்ஷா சொன்னோம். உடனேவே பயங்கரமாக ஒரு மாதிரி பெசஞ்சு நான் இப்போ சாப்பிட்றத பாரு அப்படின்றாங்க. உடனே கேமரா ஃபோக்கஸ் வைக்குது. உடனே அவங்க வந்து ஃபாரின் ரிட்டன் அப்படியே அந்த 2 கையில் சாப்பிட்ற மாதிரி நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே அவங்க பக்காவாக பிளான் ஆகி பக்காவாக ரெடியாகி வந்திருக்காங்க மக்கள். இந்த ஷோக்கு பக்காவாக ரெடியாகி வந்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணால் மக்கள் தூக்கிட்டு போய் ஃபைனலில் உட்கார வச்சு வின்னர் இல்லை ரன்னர் பொசிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கனவுல வந்திருக்காங்க, ஓகேங்களா. மக்கள் ரொம்ப தெளிவானவங்க வியானா அவர்களே. நீங்கள் வந்துட்டு தப்பான கணக்கு போட்டிங்க. ஸோ ஓட்டுக்களே இல்லை நம்ம வியானா அவர்களுக்கு. ஸோ டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ஸ் யார் என்று பார்த்துருவோமா. வியானா, கனி, சுபிக்ஷா மற்றும் ரம்யா, இவங்க 4 பேரும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ஆஸ் ஆஃப் வெனஸ்டே மார்னிங், ஓகேங்களா. வெனஸ்டே இன்னைக்கு காலையில் நிலவரப்படி இவங்க 4 பேர் டேஞ்சரில் இருக்காங்க. ஸோ வேறு மாதிரியான ஒரு விஷயம் மக்களே. ஆனால் வியானா வந்தது எனக்கு ஆச்சரியம் தான். பட் வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த வாரம் வந்துட்டு அவங்க பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதுவும் பிரவீன் ராஜ் வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து ஷாக்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டென்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அப்போது கீழே குனிஞ்சு சிரிக்கிறாங்க மக்களே. அதை நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வியானாவை பற்றியும் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்துட்டு இப்போ வந்துட்டு கானா வினோத்தை ஒரு மாதிரி பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த 2 நாளாக வந்துட்டு கானா வினோத் அவர்களை பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி ரவுடி ஆள், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாரு, ஏன்னா வந்துட்டு எனக்கு சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை
நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வியானா அவர்களே, நீங்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாலும் மக்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லி, கானா வினோத் யாருன்னு சொல்லி. ஓகேங்களா, மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே மக்கள் நோஸ் எவ்ரி திங். ஓகேங்களா, அவங்க 24/7 பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. வியானா அவர்களுக்கு ஓட்டு இல்லை. கண்டிப்பாக வியானாக்கு பாயாசம் இந்த வாரம் இல்லாட்டியும் வர வாரங்களில் கண்டிப்பாக இருக்குது. வியானா இஸ் ஆல்சோ இன் டேஞ்சர் ஜோன். வியானா, கனி, சுபிக்ஷா அண்ட் ரம்யா 4 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ வியானாக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்களுக்கு ஓட்டுக்கள் வந்திருக்குங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியம். ஸோ போன வாரம் வந்துட்டு பயங்கரமான அட்வைஸ் நம்ம விஜய் அவர்கள் கொடுத்தாரு இல்லையா, அதில் ரொம்ப அவங்க வந்துட்டு நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் தான். அரோரா அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். யாரையும் ஹர்ட் ஆகிடக்கூடாது, யாருக்கும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். பட் அவங்க வந்துட்டு பயப்படுறாங்க, ஏதாவது வந்துட்டு ஆகிடுமோ, நம்ம எதாவது பேசி ஏதாவது ஒன்று ஆகிடுமோ அப்படின்றதுனால பயப்படுறாங்க. அதனாலே அமைதியாக இருக்காங்க. கேம் ஆடுற தெரியாமல் கிடையாது. ஓகேங்களா, ஆட எல்லாமே தெரியும், பட் அதை பண்ண மாட்டுறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் அரோரா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அரோரா போவாங்கன்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மனசுலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. அவங்க இந்த 4 பேர் டேஞ்சர் ஜோன் கீழே இருக்கவங்க 4 பேருக்கு மேலே தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அரோரா இப்போதைக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க. அரோரா அவர்களுக்கு ஓட்டுக்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க கேம் பிளேவை ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய டேஸ் வரலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக நிறைய டேஸ் வரலாம். ப்ரோ என்ன ப்ரோ சேனல் ஃபேவரிசம் பார்க்குதா ப்ரோ, 3 வாரம் முன்னாடியிலேருந்தே அவங்க வெளியே போகணும் ப்ரோ, எதுக்கு வெளியே தூக்காமல் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு டபுள் எவிக்ஷன் வைக்கணும்னு இருந்ததுங்க. அப்போ வந்துட்டு அவங்க பிளான் பண்ணிவிட்டு வேணாம் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எவிக்ஷன் வச்சாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போது அவங்களுக்கு ஓட்டுக்கள் வருது, மக்கள் அவங்கள புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா அவர்கள் நல்ல பொண்ணு தான்ப்பா, ஜெம்முப்பா, அந்த பொண்ணு யாருக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் ஓட்டை கொடுக்குறாங்க, அவங்க சப்போர்ட்டை கொடுக்குறாங்க அரோரா அவர்களுக்கு. ஸோ அரோரா அவர்களுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்துட்டு 5ஆவது இடத்துல இருக்கார். என்ன ப்ரோ சொல்கிற, விக்கல்ஸ் விக்ரம் என்ன ப்ரோ பண்ணார், மொக்கா போட்டுட்டு இருக்காரு ப்ரோ, மொக்கன்ற வேலை கிரிஞ்சு பண்ணுறாரு ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அவருக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் வெளியவே இருக்குங்க. அவர் அந்த ஸ்டாண்டப் காமெடி, அந்த காமெடி இதுக்கு வந்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸ் வெளியே இருக்குது. ஸோ அவர் என்ன தான் உள்ள என்னெல்லாம் பண்ணாலுமே அவருக்கு ஓட்டு போட ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ப்ளஸ் அவருக்கு வந்துட்டு நிறைய டீமுமே வெளியே இருக்குது. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸுமே அவருக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கனால அவர் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் சர்வைவ் ஆகிடுவார். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஓட்டுகளும் அவருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ 5ஆவது இடத்துல நம்ம விக்கல்ஸ் விக்ரம் என்ன ப்ரோ பண்ணிட்டாருன்னு 5ஆவது இடத்துல இருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்ன பண்ணுறது, ஓட்டுக்கள் வருதே, மக்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ஃபன் பண்ணுவார் எதாவது பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிப்பழம் அவர்களுக்கு ஓட்டுகள் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. போன வாரமே அவருக்கு டிப் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஓட்டிங்கில். ஸோ இப்போயும் அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. தண்ணிப்பழம் ஒரு வார்த்தையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு திருப்பி அந்த லீலைகள்லாம் திருப்பி ஆரம்பிக்கிறார் மகளே. திருப்பி போயிட்டு அரோரா கிட்ட பேசுறதாகட்டும், இங்கே இது பண்ணுறதாகட்டும், அங்கே போடுறதாகட்டும், ரொம்ப தவறாக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனுஷன் கேம் ஆடினார்னா அட்லீஸ்ட் ஒரு 100 நாள் இருக்கலாம், ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 யார்ப்பா இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு முதல் நேம் வர்றது வந்து நம்மளுக்கு தண்ணிப்பழம் தான், திவாகர் அவர்கள் தான். 2வது நம்மளுக்கு பார்வதி நேம் வரும். ஓகேங்களா, இவங்க 2 பேரை நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தவிர்க்கவே முடியாது. ஸோ இவங்க 2 பேர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு த ஷோவாக இருந்திருக்காங்க. ஸோ திவாகர் அவர்கள் ஓட்டுகள் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்கு. அவர் 4வது இடத்துல இருக்கார். ஸோ 3வது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ ரன்னர் நம்ம பார்வதி அவர்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு கண்ணு பயங்கரமாக வீங்கியிருக்கு. அது வந்துட்டு விஜேஸ் அவர்கள் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க, பார்க்கவே முடியல. நம்மளுக்கே அவ்வளோ பாவமாக இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், கண்ணே திறக்க முடியலங்க. நீங்கள் பார்க்கலாம், கண்ணே திறக்க முடியல அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஓட்டுகள் டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்வதி அவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, பார்வதி அவர்கள் கண்டிப்பாக அந்த பணப்பெட்டி அந்த மேட்டர்லாம் எடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபைனல்ஸில் இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு கேம் பிளேவை கொடுத்துட்ருக்காங்க. இந்த நாள்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பார்வதி இல்லைனா இந்த ஷோ பிக் பாஸ் ஷோ கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம பிரியங்கா சொன்னாங்க இல்லையா, பார்வதி இஸ் ஒன் ஆஃப் த ஷோ ரன்னர், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகேங்களா, அவங்க இந்த ஷோவை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ பார்வதி அவர்களுக்கு ஓட்டுகள் வேறு மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ 1st பிளேஸ் 2nd பிளேஸ் யாருன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஓகேங்களா, எனக்கு தெரியுது. ஓகேங்களா, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டில் வந்து ஆட்கள் தான். ஸோ 2nd பிளேஸில் இருக்கிறது நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு மக்களே. சும்மா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேறு மாதிரி ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. அவங்க அந்த பிராங்க் மேட்டரில் ஸ்கோர் பண்ணாங்க பாருங்கள், அதுவும் அந்த ஏவி போட்டு குறும்படம் போட்டு தீமை தான் வெல்லும், இந்த கதரை ஓட்டுறவங்கலாம் போட்டு ஒரு மாதிரி மாஸ் பண்ணி விட்டாங்க. சாண்ட்ரா அவர்கள் சூப்பரான ஒரு கேம் பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த பிரஜன் அவர்களோட ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல்
தனியாகவே கேம் ஆடிட்டு இருக்காங்க. பட் அந்த எமோஷனல் கனெக்ட் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே வந்துட்டு போகுது. ஸோ அது மட்டும் தவிர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஃபைனல்ஸில் இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரி மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமான சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ் நன் அனதர் தென் நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள். திவ்யா கணேஷ் அவர்கள் ஒரு வாரத்தில் ஒரே வாரம் மக்களே, ஒரே வாரத்தில் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. வேற மாதிரி ப்ரோ, தாறு மாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. திவ்யா அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் ஓட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 வாக்குகள். அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஜஸ்ட் 2000 வாக்குகள். திவ்யா ஃபேன்ஸ் சாண்ட்ரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. திவ்யா ஃபயர்னு போடுங்க, சாண்ட்ரா ஃபயர்னு போடுங்க. அப்போ எனக்கு தெரியும் யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ திவ்யா அண்ட் சாண்ட்ராக்கு பயங்கரமான ஓட்டுக்கள் அஃபிஷியலில் வந்துட்டு இருக்கு. ஸோ திவ்யா இப்போதைக்கு வெனஸ்டே காலையில் 6 மணி படி ஃபஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் சாண்ட்ரா இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓட்டிங் நிலவரம் மக்கள். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். திவ்யா இஸ் இன் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் சாண்ட்ரா, தேர்ட் பிளேஸில் பார்வதி, ஃபோர்த் பிளேஸில் திவாகர், ஃபிஃப்த் பிளேஸில் விக்ரம், சிக்ஸ்த் பிளேஸில் அரோரா. இவங்கெல்லாம் சேஃபில் இருக்காங்க. டேஞ்சர் ஜோன், ஓகேங்களா? 7th பிளேஸில் வியானா, 8th பிளேஸில் கனி, 9th பிளேஸில் சுபிக்ஷா அண்ட் லாஸ்ட் பிளேஸில் ரம்யா. ஸோ இவங்க தான் மக்களே ஓட்டிங் ஆர்டர், இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ திவ்யா அவர்களுக்கு தாறுமாறான சப்போர்ட்டை மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு சீசன் 7லையும் நடந்துச்சு மக்களே. ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு வாரத்திலே வந்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் ஃபினாலேயில் என்ன ஆச்சுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது யார் என்ன ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.